அந்த படத்தில் கொடுத்துருக்கு. உங்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக இதுக்கப்புறம் ஒரு வாயும் எதிர்த்து பேசாது, எதிர்த்து பேசாது. சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவர் கற்றாரு. சாரோனின் திறந்த வாசல் சபையை தேசங்கள் திரும்பி பார்க்கும், பட்டணங்கள் திரும்பி பார்க்கும். ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நம்மளாலும் சரி, நம்மளாலும் சரி, உங்க 4 பேருக்கு மத்தியில் 5ஆவது ஒருத்தர் நிற்கிறார். 5ஆவதா ஒருத்தர் நிற்கிறார். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுதான் பிரதர். வேற டீப்பா இந்த கை மரித்தோரை எழுப்போம். இந்த கை கோடிகளை கொட்டி கொடுக்கும். ஒரு காலத்துல இந்த கை வாரி இறைச்சிச்சு, அதே கை ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்த்துச்சு. இப்போ மாறுது, மாறுது, மாறுது. இயேசுவின் நாமத்தால அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாம் நீங்க நினைச்சு பார்க்காத எண்ணிக்கைக்கு போகும். 3 விதமான பிசினஸ் உங்க மேல பேசுறேன். 3 விதமான பிசினஸ் உங்க மேல பேசுறேன். இன்னும் ஆண்டவரே எனக்கு தேவையான வார்த்தை இன்னும் வரல, என் வாழ்க்கையில என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ரைட் நவ் இப்போ வரித்தோரை எழுப்புனா அது உங்க நாம மகிமைப்படட்டும். நான் ஃபினான்ஷியல் அதிகமாக இருந்தால் அதுக்கும் உங்கள் நாம மகிமைப்படட்டும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எனக்கு என்ன வார்த்தை? நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஆண்டவரை நம்பி வந்துட்டல்ல, ஆண்டவரை நினைச்சு கால் வச்சுட்டல்ல, உன் கால் படுகிற தேசங்களை நீ சுதந்தரிப்ப. இதே கால் சுற்றி திரிகிற ஒவ்வொரு பட்டணத்தையும் இந்த சந்ததி சுதந்தரிக்கும். பெருக்கத்தை பேசுற பெருக்கம், பணத்திரல், ஜனத்திரல், சமாதானத்துல பெருக்கம், சந்தோஷத்துல பெருக்கம், சொந்த வீடுகள்ல பெருக்கம், கார், பங்களாஸ், நிறைய பிசினஸ். எண்ணி 35 நாட்களுக்குள்ள ஒரு பிசினஸ் நீங்க ஓபன் பண்ணுவீங்க. எண்ணி 35 நாட்களுக்குள்ள. ஆனா அது உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். ஆனா அது உன்னோட நிற்காது. 3 விதமான பிசினஸ் உடைய காரியங்களை இந்த குடும்பத்திலிருந்து ஓபன் பண்ணுவார். இந்த மேலாதன் ஒரு பட்டணத்துக்கு மட்டும் இல்லை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குல எல்லா இடங்கள்லையும் இந்த சாரோன் திறந்த வாசல் சபை திறக்கப்படும். திறக்கப்படும். ஓப்பன் டோர்ஸ் தானே வச்சிருக்கீங்க. சில இடங்கள்ல கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. சிம்சோன மாதிரி அந்த கதவுகளை அப்படியே தூக்கிட்டு போயிருவீங்க. இதுக்கப்புறம் சிம்சோன மாதிரி என்ன பண்ணுவீங்க? பட்டணத்தின் வாசலை தூக்கி தோல் மேல வச்சுட்டு நடந்து போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஆண்டவர் பயன்படுத்துவார். பிள்ளைகள் மேல விசேஷித்த கிருபையை பேசுறேன். சாலமோனை காட்டில பெரிய தேவனுடைய கிருபை பிரசன்ஸ் அப்பா பிள்ளைகள் மேல வச்சிருக்காரு. அக்காவை நான் பிளஸ் பண்றேன். மனசார குடும்பத்தோடு நான் இவங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலத்தனை போல பெருகட்டும்,
ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஜீசஸ் நேம். ஆமென். ஒரு நாளா அப்பாவுடைய பிரசன்ஸ் இறங்கியிருக்கான். எனக்கு அபிஷேகம் வேணும், இன்னும் அபிஷேகம் வேணும், அபிஷேகத்தின் மேல அபிஷேகம் வேணும், அபிஷேகத்தின் மேல அபிஷேகம் வேணும். இந்த 2%, 4%, 8% இந்த காரியங்கள்லாம் எனக்கு தேவையில்லை. நீச்சல் ஆழம், நீச்சல் ஆழம், நீச்சல் ஆழம். எல்லாரும் என்ன தெரிய போகுது, பாட்டிக்கு ஏதோ ஒரு வேலை செய்யறா, ஃபேமிலியை ரன் பண்றா. அப்பா சொல்றாரு, ரூத் ரூத் ரூத், உங்க சந்ததி மூலமா அவங்க சந்ததி மூலமா கர்த்தருடைய நாமம் தேசம் எங்கும் பிரஸ்தாபப்படுத்தப்படும், தேசம் எங்கும் பிரஸ்தாபப்படுத்தப்படும். இன்னைக்கும் இங்க வர்றதுக்கு சூழ்நிலைகள் ஏதுவா இல்லை. நான் ஓடோடி வந்திருக்கீங்கல்ல, தேவன் உங்க வாஞ்சிகளை, அப்பா மேல வச்சிருக்கிற அன்பை நீங்க ஃபுல்லா பார்ப்பீங்க. 35 நாள், இன்னிலிருந்து 35 நாள் நீங்க எண்ணி வச்சுக்கீங்க. உங்களை ஒத்துக்குன்னா அதே குடும்பம் உங்க கிட்ட வந்து பேசும். உங்களை வேணான்னு சொன்னா அதே ஜனங்க உங்க கிட்ட வந்து பேசும். உங்க உயர்வு எப்படி இருக்கும்னா, ராக்கெட் வேகத்துல நீங்க உயர போறீங்க, ராக்கெட் வேகத்துல உயர போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். நிறைய காரியங்கள் செய்யணும்னு ஏக்கம் இருக்கு, ஆசை இருக்கு. காரியங்கள் வாய்க்க பண்ணல, காரியங்கள் கைக்குடி வரல. எல்லாத்துக்கும் பினான்சியல், எல்லாத்துக்கும் பொருளாதாரம். தேவன் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா, அதில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அது எல்லா வசதியும் இவருக்கு அனுப்பிடுங்க, எம்டி பண்ணிடுங்க, காலி பண்ணிடுங்க. இப்போ பக்கத்தில் நிற்கிறவருக்கு 24 மணி நேரத்தில் நீங்கள் அனுப்பின பணத்தோட ₹1 எக்ஸ்ட்ரா வரலாம். ஏன்னான்னு சட்டையை பிடிச்சிக்கிறது. அது எவ்வளோ இருந்தாலும் சரி, கோடிகளாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த கையில கொடுக்காம வேற எந்த கையில கொடுப்பேன்? இந்த குடும்பத்துக்கு செய்யாம நான் வேற எந்த குடும்பத்துக்கு செய்வேன்? தேங்க்யூ, 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 தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பாமால நான் பிளஸ் பண்ணுறேன். வெளியே சிரிச்சாலும் உள்ள நிறைய காரியங்கள் இருக்கு, உள்ள நிறைய ஏக்கங்கள் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் என் லைஃப் தான் கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு தென்றல் காற்று ஒன்று நிரப்புது. இந்த தென்றல் காற்று, இந்த தேற்றம் ஒரு வழிகளை வாய்க்க பண்ணோம். காற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்சிருந்தாலும் அப்பாவோட நேசிக்கிறாங்க. அப்பாவும் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு. இந்த குடும்பத்துல என்ன எதிர்த்து முறக்க வச்சிங்க அப்படின்ற கொஸ்டின். நான் வேற யார் குடும்பத்திலேயாவது பிறந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருப்பேனே. இந்த குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதம், இந்த குடும்பம் தான் உனக்கு ஆசீர்வாதம். நீ ரொம்ப நல்லா இருப்ப. சீக்கிரத்துல உன் லைஃப்ல ஒரு பெரிய ஷிஃப்ட் உண்டாகும். நிறைய காரியங்களை என் தோட்டக்காரனாகிய தேவன் உன்னை விட்டு கட் பண்ணி போடுவார். இப்போ நிறைய பிடிச்சி வச்சிருக்கீங்களா, ஏனே தெரியாம கட் ஆகும். உன்னை செழித்தோங்க பண்ணுவா. உன் தலை உயர்த்தப்படும். நீ ரொம்ப நல்லா இருப்ப, ரொம்ப 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 நல்லா இருப்ப. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.
பாருங்க என்ன மிஸ்